Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஈரான் மீது கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதலை தொடங்கிய முதல் நாளிலேயே அந்நாட்டு உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி உட்பட பல முக்கிய இராணுவ தலைவர்கள் கொல்லப்பட்டனர். அடுத்த உச்ச தலைவராக பொறுப்பேற்ற அலி கமேனியின் மகன் மொஜ்தபா கமேனியும் முதல் நாள் தாக்குதலில் படுகாயமடைந்து கோமா நிலையில் சிகிச்சை எடுத்து வருவதாக தகவல்கள் தெரிவித்துள்ளன. இதற்கேற்ப ஹார்முஸ் ஜலசந்தி மூடியே இருக்கும் என்று அறிக்கை வெளியிட்டதை தவிர மொஜ்தபா கமேனி இதுவரை பொதுவெளியில் காணப்படவில்லை. தொடர்ந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிரான போரையும் அரசு நிர்வாகத்தையும் முன்னின்று நடத்தி வந்த லாரி ஜானியும் கொல்லப்பட்ட பின் ஈரான் தலைமையில் வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது. ஈரான் அதிபர் மசூத் பெசேஷ்கியனும் நாடாளுமன்ற அவைத்தலைவர் முகமது பாகர் காலிஃபாவும் அரசு நிர்வாகத்தை நடத்துவதாக தெரிந்தாலும் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சியே ஈரானை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். குறிப்பாக ஹார்முஸ் ஜலசந்தியின் கட்டுப்பாடு ஈரான் அரசிடமில்லாமல் IRGCயின் தளபதி அகமது வாஹிதியின் வசம் இருக்கிறது. உண்மையில் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடுவது, வளைகுடா நாடுகள் மீது தாக்குதல் நடத்துவது, போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு முட்டுக்கட்டை ஏற்படுத்துவது என அனைத்தையும் IRGCயின் நடவடிக்கைகளாகவே இருக்கின்றன. சர்வதேச அளவில் மிதவாதியாக அறியப்படும் அதிபர் மசூத் பெசேஷ்கியனை சுதந்திரமாக செயல்பட விடாமல் IRGC தடுப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் IRGC தளபதி அகமது வாஹிதிக்கு அராக்சி ஒரு உதவியாளராக மட்டுமே செயல்பட்டு வருவதாக பெசேஷ்கியனும் காலிஃபாவும் நம்புவதாக தகவலறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சியின் செயல்பாடுகளிலும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய விதத்திலும் அதிருப்தி அடைந்திருக்கும் ஈரான் அதிபர் மசூத் பெசேஷ்கியனும் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிஃபாவும் அவரை பதவி நீக்கம் செய்ய முடிவெடுத்துள்ளதாக லண்டனைச் சேர்ந்த ஈரான் இன்டர்நேஷனல் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஈரானின் பேச்சுவார்த்தை குழுவுக்குள் ஏற்பட்ட முரண்பாடுகளே கடந்த சனிக்கிழமை பேச்சுவார்த்தையிலிருந்து ஈரான் வெளியேற காரணமாக அமைந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஹிஸ்புல்லா பயங்கரவாத குழுவுக்கு நிதியளிப்பதற்கு ஆதரவாக அராக்சி பேசியதே முரண்பாடுகளுக்கு காரணம் என்று நம்பப்படுகிறது. முன்னதாக உச்ச தலைவர் அல்லது வேறு யாரிடமாவது ஒப்புதல் பெறுவதற்காக ஈரானுக்கு திரும்பாமல் ஈரான் குழுவினரால் ஒரு உடன்பாட்டுக்கு வர முடியவில்லை என்று அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. இன்னும் முடிவுக்கு வராத நிலையில் ஈரானின் முடிவுகளை IRGCயே எடுக்கிறது என்பது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது.